நண்பர்கள் வணக்கம். இந்த விட என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கியோட ராணுவ சரக்கு விமானம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியாவுல வந்து விழுந்தது. இதுல ஒரு 20 பேருக்கு மேல உயிரிழந்தாங்க முந்தா நேத்து. அத பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பருவநிலைக்கான மாநாடு பிரேசில்ல நடந்துட்டு இருக்கு. இதுல இந்தியா வந்துட்டு ஒரு 4 முக்கிய விஷயங்கள வந்துட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதோட பங்களிப்பு. அத பத்தி ஃபுல் டீடைல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். துருக்கியோட சரக்கு விமானம் வந்து பார்த்தீங்கன்னா விபத்துக்குள்ளாச்சு முந்தானத்து. அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெல்லியில மிகப்பெரிய குண்டுவெடிப்பு வந்து நடத்துறாங்க. இந்த குண்டுவெடிப்புல கிட்டத்தட்ட 13 பேர் இறந்து போறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும்பொழுது பாகிஸ்தானுடைய சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது. அதுல 12 பேர் கிட்ட இருக்காங்க. அன்னைக்கே துருக்கியோட விமானம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ராணுவ விமானம் ஜார்ஜியாவில் வந்து விழுந்து நொறுங்கி கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேற்பட்ட துருக்கியோட ராணுவ வீரர்கள் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா செயல்படக்கூடிய இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து இந்தியா தண்டனை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கர்மாவே அவங்கள வந்து கொன்னுடுது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மறுநாளே பாகிஸ்தான்ல பாம் பிளாஸ்ட், அன்னைய டேட்லயே வந்து துருக்கிக்கும் வந்து பாத்தீங்கன்னா உயிர் பலி ஏற்படுதுன்னு சொல்லப்படுது. இது அவங்க ஒரு பாடமா வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்தியா வந்து யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் நினைச்ச கண்ட்ரி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு இவங்க ஒரு தீங்கு நினைக்கும் போது இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அதுவாகவே நடக்குது தான் நம்ம பார்க்கிறோம். சரி, இதை பத்தி ஃபுல் டீடைல் பார்ப்போம். அதாவது நேட்டோவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த துருக்கி நாட்டு ராணுவத்துக்கு சொந்தமான ஒரு பெரிய சரக்கு விமானம், அதாவது மிலிட்டரி கார்கோ விமானம் சொல்றாங்க. இது வந்து ஜார்ஜியா நாட்டில் வந்து விபத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விமானத்துல இருந்த அத்தனை பேரும் வந்து உயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது துருக்கி ராணுவத்தினுடைய முக்கிய சரக்கு விமானமான இந்த C-130 ஹெர்குலஸ் ரக விமானம், இது வந்து இந்த லாக்ஹீட் மார்டின் சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, போயிங் மாதிரி அதுவும் ஒரு கம்பெனி யூஎஸ்ல இருக்கு, அவங்க தயாரிச்ச ஒரு விமானம் இது. இந்த விமானம் தான் விபத்துக்குள்ளாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விபத்து வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி நைட்டு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விமானம் விபத்துக்குள்ளானது வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜியா நாட்டினுடைய கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு மலை பிரதேசத்தில் வந்துட்டு விழுந்து நொறுங்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது விழுந்து நொறுங்கும் போது மிகப்பெரிய சத்தத்துடன் வெடிச்சதாகவும் உடனே தீப்பிடிச்சு எரிஞ்சதாகவும் வந்துட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. இந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி துருக்கியோட ஒரு ராணுவ தளத்துல இருந்து கிளம்பி ஜார்ஜியாவினுடைய தலைநகரான டிப்சிலி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கு. அங்க தான் இது இந்த விபத்துக்கு வந்து உயர்ந்திருக்குன்னு சொல்லப்படுது. உயிரிழப்புகள் மற்றும் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சரக்கு விமானத்தினுடைய பயணிகள் எல்லாருமே வந்துட்டு உயர்ந்திருக்காங்க. இந்த விபத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட வந்து உயிர் பிழைக்கல அப்படின்றது வந்து ஒரு சோகமான விஷயமா வந்து துருக்கியோட செய்தித்துறை வந்து சொல்லியிருக்கு. விபத்துக்கு வந்து ஒரு சரியான காரணம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விபத்து நடந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் ஒரு மோசமான வானிலை இருந்ததாகவும் பனிமூட்டம் அதிகமா இருந்ததாகவும் வந்து சொல்லப்படுது. இல்லைன்னா வந்து விமானத்துல வந்து திடீர்னு ஏதாவது ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்துல வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜார்ஜியாவோட ராணுவமும் துருக்கியிலிருந்து வந்த அந்த மீட்பு பணியை இணைஞ்சுதான் அந்த விமானத்துல நொறுங்கிய மலைப்பகுதியில வந்து மீட்பு பணியில மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்னத்தை மேற்கொள்ள போறாங்க, எல்லாம் தான் உயிரிழந்துட்டாங்க, அதனால அங்க எதுவும் மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லணும். இதுதான் வந்து துருக்கியிலோட விமானம், அதாவது ராணுவ விமானம் நமக்கு எப்ப இவங்க ஒரு பாதக செயலை வந்து செய்யறதுக்கு உறுதுணையா இருந்தாங்களோ அதுக்கு மறுநாளே கடவுள் கொடுத்த தண்டனையா தான் நம்ம இதை வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பருவநிலை மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் வருது இல்லையா, இந்த கிளைமேட் சேஞ்ச் மாநாட்டுல வந்து பிரேசில்ல நடந்துச்சு. இதுல இந்தியா வந்து ஒரு 4 முக்கிய விஷயங்களை வந்து பங்கேற்றது அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம பார்ப்போம். பிரேசிலோட பெல்லிம் அப்படின்னு கூடிய நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற இந்த ஐக்கிய நாடுகள் சபையோட COP30 அப்படின்ற பருவநிலை மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாட்டுல நம்ம இந்தியா வந்து ஒரு பெரிய அளவுல வந்து பேசப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வளர்ந்து வர நாடுனால இந்தியா பத்தி அதிகமா பேசியிருக்காங்க. வளர்ச்சி நாடுகளுக்கான நிதியை வந்து வலியுறுத்துறதுல இந்த COP30 மாநாட்டுல இந்தியா வந்து வைக்கிற மிகப்பெரிய முக்கியமான ஒரு கோரிக்கையா பாக்குறோம். ஏன் அப்படின்னா வளர்ந்த நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாக்குறுதியை வந்து நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து 2001ஆம் ஆண்டு முடிவெடுத்தபடி வளரும் நாடுகளுக்கு பருவநிலை நடவடிக்கைக்கான வளர்ந்த நாடுகள் வந்து வருடந்தோறும் கிட்டத்தட்ட $100 பில்லியன், அதாவது சுமார் 8.3 லட்சம் கோடி நிதியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாக்குறுதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு முழுசா நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா இதை தான் வந்து முதல்ல வந்து சுட்டி காட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல நீங்க பணத்தை கொடுங்க, அப்புறமா வந்து நீங்க அழுத்தமா வந்து எங்களுக்கு ப்ரெஷர் கொடுங்க அப்படின்னு சொல்லுது. வளர் நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதியை வந்து ரொம்ப அதிகமா வந்து உதவி செய்யும். தொழில்நுட்பம் மற்றும் பரிமாற்றம் கிடைத்தால் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால பசுமை எரிசக்தி, அதாவது கிரீன் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து ஒரு மாற்று பொருளா நம்ம யோசிச்சு செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொல்லுது. அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான இந்த 2035 ஆண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா $1.3 ட்ரில்லியன் நிதி வந்து திரட்டணும் அப்படின்ற மாதிரி இந்தியா சொல்லியிருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பொதுவான ஆனால் வேறுபட்ட பொறுப்பு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அது பார்க்கும்போது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டில் தொடர்ந்து பேசி வரும் ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது காமன் பட் டிஃபரன்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வந்து இந்தியா சொல்லுது. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலநிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் உலக நாடுகளுக்கு ஒரு பொதுவான இலக்கு இருந்தாலும் இந்த சீர்கேட்டுக்கு வரலாற்று ரீதியா பழங்காலத்துல இருந்தே அதிகமான காரணம் யாருன்னு பார்க்க வேணும் அப்படின்னு வந்துட்டு நம்ம இந்தியா சொல்லுது. அதாவது அதிக அளவுல கார்பன் டை ஆக்சைடை வளிமண்டலத்துல வெளியிட்டது வந்து பாத்தீங்கன்னா அந்த புவி வெப்பத்துக்கு அதிகமானதுக்கு காரணமே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் அப்படின்ற மாதிரி இந்தியா சொல்லுது. அதுவும் உண்மை தான். ஏன்னா அவங்களாம் வந்து தொழில் புரட்சி பண்ணும் போதெல்லாம் அதிக அளவுல கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டாங்க. இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க. இப்போ வந்து மற்ற நாடுகள்லாம் வந்து வளரும் நாடுகள்லாம் வந்து அதை கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால தான் இந்த சீர்கேட்டை சரி செய்யும் ஒரு அதிகபட்ச பொறுப்பும் நிதி வழங்கும் கடமையும் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து கரெக்டான விஷயத்தை வந்து அவங்க கிட்ட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நாட்டினுடைய வளர்ச்சி அப்புறம் மக்களோட வறுமை ஒழிப்பு இது போன்ற வந்து ஒரு சவால்களை வந்து சந்திக்கிறதுனால வளர்ந்த நாடுகள் வந்து அதே வேகத்திலோ அல்லது வந்து அதை விட கம்மியான அளவில் வந்து கார்பனை வெளியேற்றது வந்து சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப வந்து தவறான விஷயமா அப்படி வந்து இந்தியா பார்க்குது. ஏன் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்படிதான் வளர்ந்த நாடுகள் வந்து அப்போ எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷர் அவங்க போடுறாங்க அப்படின்னு இந்தியா சொல்லுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்குகள் மற்றும் திட்டங்களை பற்றி இந்தியா பேசியிருக்காங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா வந்து தன் பங்களிப்பை வெறும் பேச்சுடன் நிறுத்தல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். செயல்களில் வந்து நாங்கள் இறங்கி இருக்கிறோம் அப்படின்றத வந்து காட்டியிருக்கோம். அதாவது 2030 ஆண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 500 கிகாவாட்டுக்கான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் அதாவது ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா அதை வந்து அடையறதுக்கான இலக்கு வந்து நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து சொல்லிச்சு. அதாவது சூரிய ஒளி காற்றாலை போன்ற ரினியூவபிள் எனர்ஜி சக்தியில் வந்து இந்தியா வேகமா வந்து கட்டிட்டு வருது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய லைஃப்னு சொல்லக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் ஃபார் என்வரன்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தனி மனிதர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எப்படிப்பட்ட பங்களிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை இது வலியுறுத்துது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஆடம்பரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷனை வந்து குறைக்கிறது அதாவது நிறைய பவர் கன்சம்ஷன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாதிரி வாழ்க்கை முறையை வந்து பின்பற்ற வந்து உலக நாடுகளுக்கு இந்தியா வந்து ஊக்குவிக்கும் அப்படின்ற மாதிரி இந்தியா தரப்புன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா நிலக்கரியை குறைக்கிறது வந்து நிபந்தனை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கிறது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு முக்கியமான நிபந்தனை வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்றது. அதாவது இந்தியாவோட நிலைப்பாடு என்ன இந்த நிலக்கரியோட உபயோகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நிலக்கரி பயன்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைக்கிறதுக்கு இந்தியா தயாராக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. ஆனா அதுக்கு மாற்று எரிசக்தியாக்கு எங்களுக்கு நிதி உதவி மற்றும் தொழில்நுட்ப உதவி ஆகியவற்றை வந்து வளர்ந்த நாடுகள் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இந்தியா சொல்லிருக்கு. நீங்க வந்து நிலக்கரி அதிகம் யூஸ் பண்றீங்க அதனால வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகம் வருது நீங்க அதை வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இந்தியாவுக்கு வந்து பிரஷர் கொடுக்குறாங்க வெஸ்ட்ல இருந்து. இந்தியா என்ன சொல்றாங்க நான் யூஸ் பண்ணல பட் எனக்கு வந்து நீங்க ஃபண்ட் பண்ணுங்க அது இல்லாம டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க எப்படி வந்து நாங்க ரினியூவபிள் எனர்ஜிலாம் ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்றதுன்ற மாதிரி ஐடியாலாம் கொடுங்க நாங்க நிலக்கரியை கம்மியாக யூஸ் பண்றோம். ஏன்னா ஒரு காலத்துல இவங்க எல்லாமே இந்த நிலக்கரி அது இதுன்னு யூஸ் பண்ணி நிறைய அவங்களுடைய தொழில் புரட்சி எல்லாம் கொண்டு வந்து வளர்ந்துட்டாங்க. இப்போ வளரும் நாடுகளுக்கு இந்த கண்டிஷன் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியாவுடைய மக்கள் தொகை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால நிலக்கரியை வந்து முழுசா ஒரே அருவில் எங்களால் நீக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின்சார பாதுகாப்பு அதாவது எனர்ஜி செக்யூரிட்டி மற்றும் ஃபுட் செக்யூரிட்டி பற்றி பேசும்போது இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அச்சுறுத்தலாக வந்துட்டு இது மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது நிலக்கரியை இமீடியட்டா எங்களால் ஸ்டாப் பண்ணுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு மாறக்கூடிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுது. இந்த மாற்றத்தை வந்து நாங்கள் படிப்படியாகவும் நிதி உடையவனும் இருக்கதான் வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்தியா சொல்லுது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் குறைக்க முடியும் இமீடியட்டா எங்களால் இதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்தியா சொல்லுது. அதாவது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியோட ஹிப்போக்ரஸி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முறையும் இந்த காலநிலை மீட்டிங் நடத்தும்போது அவங்க வந்து இந்தியாவையும் சைனாவையும் டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ மேஜரா இந்தியாவை தான் அவங்க வந்து டார்கெட் பண்றாங்க. காரணம் என்னன்னா நம்ம தான் அதிகமாக கார்பனை வந்து வெளிவிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் தொழில் புரட்சி வெஸ்டர்ன் கண்ட்ரில நடக்கும்பொழுது எல்லா ஆலைகள்லையும் அவங்க வந்து நியூக்ளியர் ரியாக்டருக்கு முன்னாடி அதிகப்படியா வந்து அவங்க கரியை தான் யூஸ் பண்ணாங்க கார்பனை அவ்வளவும் சேர்த்தாங்க. நமக்கு வேற வழி கிடையாது அனல் மின் நிலையம் நம்ம வச்சுதான் ஆகணும். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல அனல் மின் நிலையம் கிடையாது. அனல் மின் நிலையத்துக்கு நிலக்கரி கண்டிப்பா வேணும். அதுதான் நமக்கு வந்து பவர் கொடுக்குது விவசாயம் நடக்குது இது எல்லாமே அது மூலியமா தான் வருது. இவங்க சொல்ற மாதிரி இமீடியட்டா வந்து நம்மளால கரியெல்லாம் வந்து எரிக்காம நிறுத்திட முடியாது அப்படின்ற மாதிரி இந்தியா தெரிவிப்பட்டிருக்கு. ஓகே நம்மளே இதுல நான் ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதாவது இந்த பாம் பிளாஸ்டுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை இந்த ரெண்டு நாட்டுக்கும் வழங்கியிருக்காரு அதை நான் பார்த்து சொல்லியிருக்கேன். அது போக நம்மளுடைய இந்தியாவுக்கு டார்கெட் பண்ற இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்தியாவை சில விஷயங்களை அறிவுரைகளையும் சொல்லியிருக்காங்க இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நம்புறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களோட அடுத்த ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட சந்திக்கிறேன். பாய்.